Hi students, welcome to my channel. So இப்போ 11th students பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்திருப்பீங்க அண்ட் ஆல்சோ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுமே இன்னைக்கு ஃபுல்லா மேக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்மளோட முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ் கணிதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா ஃபீல் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கணிதம்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதுல நான் இப்போ எடுத்திருக்க டாபிக் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஒன் வேர்டு வந்து நீங்க புக் பேக் மட்டும் படிச்சீங்க அப்படின்னாவே 15+ மார்க் வாங்கிடலாம். ஏன்னா 20 கொஸ்டின்ல வந்து 15ல இருந்து 18 புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுக்கோங்க, அதான் சேஃபர் சைடு. ஸோ நீங்க வந்து மற்ற 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது இந்த ஒன் வேர்டு. ஏன்னா ஒன் வேர்டை நமக்கு ஈஸியா 15ல இருந்து 18 மார்க் வாங்கிடலாம் புக் பேக்கை மட்டும் படிச்சீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக் ஒன் வேர்டு ஃபார் ஆல் சாப்டர் 12 சாப்டர்ஸ்லயும் உள்ள புக் பேக் ஒன் வேர்டை படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு பார்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பார்ட் வந்து 5 மார்க். ஏன்னா 5 மார்க் உங்களுக்கு 5 மார்க் கேட்கறாங்க, மொத்தம் 35 மார்க். ஸோ இந்த 35 மார்க் மட்டும் நீங்க ஒன்ஸ் 35க்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க், ஒரு 5 மார்க்காவது அட்டன் பண்ணிட்டாவே நீங்க வந்து ஒரு நல்ல மார்க் போயிடலாம். 2 மார்க் 3 மார்க் அங்கே இங்கே கொஞ்சம் எழுதி வச்சாலும் மார்க் வந்துடும். நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். பட் இந்த 5 மார்க் ஒரு முக்கியமான பார்ட். இதுல நீங்க 6லாம் கிடையாது, 7மே அட்டன் பண்றதுக்கு நான் இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்ல போறேன். அதுவும் ஒவ்வொரு சாப்டர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், 5 கொஸ்டின் தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லயும். இப்போ லெசன் 1 எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 5 சம் இருக்கும். அந்த 5 சம் பாருங்க, அதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும். அதே மாதிரி லெசன் 2 பார்க்கல, அதுல ஒரு 5 சம் இல்ல 6 சம் இருக்கும். அதை மட்டும் பாருங்க, ஒரு 5 மார்க் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாப்டர்லயுமே 12 சாப்டர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும். ஸோ அத்தனை கொஸ்டின் தான். இன்னொரு சில சாப்டர்லாம் 3 கொஸ்டின் தான் இருக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க, 7 5 மார்க்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட மெயின் மோட்டோ, யாருமே இந்த தடவை ஃபெயில் ஆகக்கூடாது. இது வரைக்கும் நான் குவார்டர்லியில ஃபெயில் ஆயிட்டேன், மிட்டம்ல இப்போ செகண்ட் மிட்டம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஃபெயில் ஆயிட்டேன், தட் இஸ் நாட், அது தேவையில்லை. தட்ஸ் நாட் அ மேட்டர். இப்ப நம்ம இருக்கிறது ஒரு முக்கியமான எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்க டைரக்டா ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கல, டைரக்டா பப்ளிக் எக்ஸாம் தான். அதுக்கு இடையில ரிவிஷன் வரும், அதுக்கெல்லாம் டைம் இந்த தடவை அவ்வளவா இல்ல. ஒரு ரிவிஷன் தான் நடக்கும், 2 ரிவிஷன்லாம் நடக்காது, ஒரே ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ல யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. எந்த ஸ்டூடெண்ட்டும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகக்கூடாது. தட் இஸ் மை மெயின் என்னோட முக்கியமான ஒரு மோட்டோவே அதுதான். ஸோ யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. ஒன் வேர்டுல புக் பேக் தயவு செஞ்சு உங்களுக்காக இல்லாட்டி எனக்காக படிங்க. 15 ஒன் வேர்டு புக் பேக்ல வந்துடும் கண்டிப்பா. 15ங்கிறது மினிமம். உங்களுக்கு 16 17 18 வரைக்கும் புக் பேக் வரும். ஸோ தயவு செஞ்சு புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சிருங்க, ஓகேங்களா? தென் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தயவு செஞ்சு யாரும் ஒமிட் பண்ணாம படிங்க. ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான செலக்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ், ரொம்ப கம்மியான செலக்டட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து 5 மார்க் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து பாருங்க, தயவு செஞ்சு இதுல உள்ளதை படிங்க. ஸோ இந்த பிளஸ் ஒன் வேர்டு பிளஸ் இந்த 5 மார்க், ஒன் வேர்ட்ல ஒரு 15 நம்ம மினிமம் வச்சுக்கிடுவோம். அதே ஒன் வேர்ட்ல ஒரு 15, 5 மார்க்ல 35 வாங்கிட்டீங்கன்னாவே உங்களால 50 மார்க் ஈஸியா கையில 50 மார்க் இருக்கும். ஸோ அதனால யாருமே இந்த தடவை ஃபெயில் ஆகக்கூடாது. அண்ட் பிலோ ஆவரேஜ் மார்க்கும் எடுக்கக்கூடாது. ஆவரேஜை விட அதிகம் 50க்கு மேல தான் இந்த தடவை எல்லாரும் எடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட மோட்டோ. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும், பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோன்னா நான் பப்ளிக் எக்ஸாம், மாடல் பப்ளிக் கண்டக்ட் பண்ண போறேன். பப்ளிக் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லயும் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. அதில் தான் நான் மாடல் பப்ளிக் எக்ஸாம் அந்த 200 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கோச்சிங். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? சாப்டர் 1ல பாருங்க, எக்ஸசைஸ் 1.3ல இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.3 தாண்டி வேற எந்த எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு சாப்டர் 1ல 5 மார்க் கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.3ல வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின் மட்டும் பாருங்க. பிளஸ் எக்ஸாம்பிள் 1.2, 1.13, 1.29 மொத்தமே பாருங்க. சாப்டர் 1ல வந்து 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டினை கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 6ல இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் வருது எக்ஸாம்ல, ஓகே? அண்ட் சாப்டர் 2 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4ல ஒரு கொஸ்டின் தான். இந்த 4வது கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சுங்க. இதுல இருந்து 5 மார்க் கேட்டாங்கன்னா இந்த 4th கொஸ்டின் தான் கேட்பாங்க, வேற கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லை, ஓகே? அண்ட் எக்ஸசைஸ் 2.8 வந்து ஃபுல்லா படிச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதுல மட்டும் தான் ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அப்படியே 11th சாப்டர்ல 11.11 ஃபுல்லா படிக்க சொல்லுவேன். இது 2 தவிர இந்த 2 எக்ஸசைஸ் தவிர இது எல்லாத்துலயுமே வந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.4ல 4, 2.8 ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.36
ஓகேங்களா? ஸோ இதை படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சம படிங்க, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் படிங்க. இது ரெண்டையும் படிச்சுட்டு இந்த எக்ஸசைஸை படிங்க. இது சாப்டர் 2. சாப்டர் 3ல பாருங்க, எக்ஸசைஸ் 3.3ல 4th கொஸ்டின், 3.5ல 2nd to 6th கொஸ்டினும், அண்ட் 3.7ல ஃபர்ஸ்ட் டு 4th கொஸ்டினும், அடுத்தது 3.9ல 7th கொஸ்டின். இதுதான் எக்ஸசைஸ்ல, இந்த எக்ஸசைஸ்ல தான் 3.3, 3.5, 3.7, 3.9ல இந்த கொஸ்டின்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 3.15, 3.58 இது ரெண்டும் பாருங்க. ஓவரால் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 2 இல்ல ஒரு 2 4 5 7 கொஸ்டின் அண்ட் 8 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 3ல மொத்தமே 8 5 மார்க் கொஸ்டின் தான். இந்த 8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 4 வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் 4.2ல 11th கொஸ்டினும் 4.4ல ஃபர்ஸ்ட் டு செகண்ட் கொஸ்டினும் பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 4.61 பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 பொறுத்தவரை மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.2ல தான் கேட்பாங்க. அண்ட் எக்ஸசைஸ் 4.4 அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ங்கிறப்ப 4.4 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். முடிஞ்சா இதை வந்து இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் உங்க இது வரைக்கும் குவார்டர்லியில் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா சும்மா ரெஃபரன்ஸுக்காக பார்த்துங்க. பட் இதுதான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த சாப்டர் 4ல பாருங்க 1 2 3 4 சாப்டர் 4th சாப்டர்ல 4 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस தான். இதுதான் செலக்டட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே, அண்ட் சாப்டர் 5 பாருங்க, எக்ஸசைஸ் 5.2ல 8th கொஸ்டினும் 5.4ல செகண்ட் கொஸ்டினும் பாத்துக்கங்க. எக்ஸசைஸ் பொறுத்தவரை 5.2 அண்ட் 5.4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 5.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 5.24 மொத்தம் எத்தனை 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 5ல 3 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இந்த 3 நல்லா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, சாப்டர் 6 பாருங்க, எக்ஸசைஸ் 6.3ல 11, 6.4ல 2 3 14 15 2 3 14 15 இதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 6.16 6.19 இந்த கொஸ்டின் பாருங்க. ஓவரால் எத்தனை கொஸ்டின்? 2 3 இங்க ஒரு 4 7 கொஸ்டின். சாப்டர் 6ல வந்து உங்களுக்கு 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே சாப்டர் 7 வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் மை கைண்ட் சஜஷன், இது வந்து ஒரு அட்வைஸ்னு எடுத்துக்கிறாங்க, ஒரு சஜஷன், ஒரு ஃப்ரெண்டான ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சாப்டர் 7 ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். என்னோட ஒரு ரெக்வஸ்ட், இது சஜஷன் கூட கிடையாது, என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த சாப்டரை தயவு செஞ்சு ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பட் ஸ்டில் நான் ஏன் ஃபுல்லாக படிக்க சொல்றேன்னா 2 மார்க் 3 மார்க்குக்காக சொல்றேன். ஓகேங்களா, 2 மார்க் 3 மார்க் இதுல இருந்து எது வேணாலும் கேட்கலாம். பட் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். பட் மை ஒரு ரெக்வஸ்ட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியான சாப்டர். ஓகே, சாப்டர் 7ல 7.3ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 7.13 29 3 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சாப்டர் 8 பாருங்க, எக்ஸசைஸ் 8.1ல 12th கொஸ்டின், 8.2ல 7 9 10 அண்ட் எக்ஸாம்பிள் 8.9 8.10. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸசைஸ்ல எத்தனை 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மொத்தம் 6 கொஸ்டின் தான் சாப்டர் 8ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் சாப்டர் 9 நான் வீடியோ கடைசியில் வந்து இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சாப்டர் 9ல எக்ஸசைஸ் 9.4ல 7 8 9.5ல 3rd எக்ஸசைஸ்ல ஒரு 3 கொஸ்டின், எக்ஸாம்பிள் 9.10. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு சாப்டர் 9ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 10 பாருங்க, எக்ஸசைஸ் 10.4ல 24 25 28 இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 10.27 28 ஓவரால் 5 கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர்ல. சாப்டர் 11 பாருங்க, எக்ஸசைஸ் 11.11 ஃபுல்லாக படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 11 எக்ஸாம்பிள் 11.32 33 39 இந்த 3 சம்ஸ். ஓகேங்களா, அண்ட் லாஸ்ட் சாப்டர் 12 பொறுத்தவரை எக்ஸசைஸ் 12.4ல 1 and 2 12. எக்ஸாம்பிள் 12.24 25 26 ஓவரால் 5 கொஸ்டின்ஸ். ஓகே, இதுல இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் எதாவது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சாப்டர் 2 ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வந்தோம் அப்படின்னா 7th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11 and 12 ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்லாம் நல்லா படிச்சுட்டு தென் அனதர் சாப்டர் போங்க. இது நான் ஈஸியான சாப்டர் வச்சு இந்த இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இம்பார்ட்டண்டா இருக்கணும், அட் த சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கணும். இதே கஷ்டமான சாப்டரும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அப்படின்னா 8th சாப்டர் இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகே சொல்லிட்டேன். அண்ட் 10th சாப்டர் ஆல்சோ இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த போட்டோஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், இது ஒரு போட்டோ எடுத்து. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 மார்க் 3 மார்க் நான் அப்லோட் பண்றேன். அண்ட் தயவு செஞ்சு எந்த 5 மார்க்கையும் எழுதாம வராதிங்க, எல்லாத்தையும் எழுதிருங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஒரு 3ல இருந்து 4 5 மார்க் மட்டும் அட்டன் பண்ணா போதும், என்னால 7 அட்டன் பண்ண தேவையில்ல.
ஒரு 15ல இருந்து 20 மார்க் 5 மார்க்ல வாங்கினா போதும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக ஒரு 6 சாப்டர் மட்டும் 6 சாப்டர் எடுத்துட்டு வரேன். அந்த 6 சாப்டர்ல இருந்து ஒரு 25 மார்க் கொஸ்டின் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த 20 படிங்க, 3ல இருந்து 4 இல்லை, மேக்ஸிமம் 5 கூட அட்டன் பண்ணலாம். பட் 4 கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து 2 நாள் ஃபுல்லாகவே மேக்ஸ் தான். மேக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 11th 12th ஐ திங்க் இந்த 2 நாள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு லீவு கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து படிங்க. நாளைக்கு 2 நாள் இருக்கு, அப்போ கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் விஷ். பட் மை சஜஷன் தான் இது, என்னோட சஜஷன். கெமிஸ்ட்ரி வேணும்னா ஈவினிங் ஃபுல்லாக படிங்க, நைட் வரைக்கும், நைட்டு 10 o'clock வரைக்கும் படிப்பீங்களா, எவ்வளோ நேரம் எப்போ படிப்பீங்களோ ஸோ அவ்வளோ நேரம் கெமிஸ்ட்ரி படிங்க. தென் மார்னிங்லேருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.